பேர் வந்து பிரியதர்ஷினி. நான் அரசு உயர்நிலைப்பள்ளி சடையார் கோயிலில் படிக்கிறேன். நான் இப்போ எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, முட்டை ஓட்டிலேருந்து சோப்பு லிக்விட். முட்டை ஓட்டிலேருந்து சோப்பு லிக்விட் இதனால் நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சோப்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது கெமிக்கல்ஸ், ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் கலக்குறாங்க. அதனால கையில் சம்மந்தப்பட்ட அலர்ஜி நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. அலர்ஜிஸ் இந்த மாதிரிலாம் வருது. அதை நம்ம தடுக்கிறதுக்கு இந்த சும்மா முட்டை ஓட்டு செஞ்சது தான். முட்டை ஓடு, அப்புறம் சோப்பு லிக்விடு, அப்புறம் சோப்பு, வேஸ்டான சோப்பு, இதை வச்சு முதல்ல நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றி 24 hours வச்சு எடுத்து, உங்களுக்கு எப்போல்லாம் பாத்திரம் வளர்க்கணும் அப்படின்னு தேவைப்படுதோ அப்போ நீங்கள் எடுத்து கொஞ்சமாக ஊற்றி யூஸ் பண்ணிக்கிட்டு, காலியாக போயிடுச்சா ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் இல்லை. நீங்கள் திரும்பி தண்ணி ஊற்றி ஒரு 24 hours கழித்து வச்சு இந்த மாதிரி 2-3 தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நமக்கு இது முட்டை ஓடு. ஒரு சில பேர் நினைப்பாங்க முட்டை ஓட்டில் போய் எப்படி செய்கிறது, கவுச்சி வலிக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம சோப்பு சேர்க்கறதுனால, சோப்பு லிக்விட் சேர்க்கறதுனால கண்டிப்பாக முட்டை கவுச்சி எந்த வாடுமே வராது. பாத்திரம் வளர்க்கும் போது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் லேட்டானாலும் பாத்திரம் பூத்து போன மாதிரி, இல்லைன்னா பத்து பிடிச்ச போன மாதிரி ஆகிடும். அதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் முட்டை ஓட்டில் போய் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சி தூக்கி தான் போடுறாங்களே தவிர, முட்டை ஓட்டை ஏன் வேஸ்ட்டாகவே பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி ஒரு லிக்விடு செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்கள் இதெல்லாமே செஞ்சோம். அடுத்து நாங்கள் வீடியோ போட்டு காமிப்போம். தேங்க்யூ. Pieces. You can also use a roller to do so. I think it's much easier using a pastry roller. So after this is done, transfer it into your blender and grind it into tiny particles, or grind it into a powder. If you have a grinder also, you can use it as well, but I'm using blender because I know some people are going to ask me if they can use blender, or if they don't have a grinder, what can they use? So you can use blender as well. So my powder is ready. So here I have 500 ml liquid washing soap or dishwashing soap. Okay, transfer it into a bigger container. Then I'll be adding 4 tablespoons of the eggshell powder or the mixture is taken. But don't worry, if you should leave this for 24 hours, it's going to settle down into a very thick paste. And again, this is really concentrated because that's how I want it. But you can also make it a bit lighter. My hair is into where I want to keep it. Not going to be easy, so I'm going to do the rest of camera, okay, and I'll be right back. So this is it. After allowing it to settle down for 6, this is what you are likely to get, okay. And the egg powder or egg sauce is good. பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோவும் போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள். நாங்கள் இப்படிலாம் செஞ்சோம், அதிலே கீழெல்லாம் நாங்கள் எழுதியிருக்கோம், இவ்வளோ டேபிள் ஸ்பூன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே எழுதியிருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள். அப்புறம் இந்த கெமிக்கலால் அஃபெக்டான கையையும் நீங்கள் ஃபோட்டோ நாங்கள் வச்சுருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள். நாங்கள் இந்த மாதிரி எந்த சைடு எஃபெக்ட்டும் நம்ம கைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த முட்டை ஓட்டில் வச்சு, நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகிற முட்டை ஓட்டை வச்சு ஒரு சோப் லிக்விட் செஞ்சுருக்கோம். நான், என் குரூப்பு எல்லாருமே சேர்ந்து தான் இதெல்லாம் செஞ்சோம்.